டிடிவி தினகரன் இல்லத்திற்கு சென்று அவரை நேற்றைய தினம் 27 எம்எல்ஏக்கள் சந்தித்த நிலையில் இன்றைக்கு மேலும் ஒரு எம்எல்ஏ அவரை சந்திக்க சென்றிருக்கிறார். திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ ஏகே போஸ் டிடிவி தினகரனை சந்திப்பதற்காக அவருடைய இல்லத்திற்கு சென்றிருக்கிறார். அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட தமிழக அரசில் உள்ள முக்கிய அமைச்சர்கள் தினகரனுக்கும் கட்சிக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை, கட்சியை சேர்ந்தவர்கள் யாரும் தினகரனோடு தொடர்பில் இல்லை என்று தெரிவித்த சில மணி நேரங்களிலேயே தினகரனை பல்வேறு தொகுதிகளின் எம்எல்ஏக்கள் தொடர்ந்து சந்திக்க தொடங்கினார்கள். நேற்றைய ஒரு நாளில் மட்டும் 27 எம்எல்ஏக்கள் தினகரனை சந்தித்தார்கள். இன்றைக்கு மேலும் 50 எம்எல்ஏக்கள் தினகரனை சந்திக்க வாய்ப்பிருக்கிறது என்று தினகரன் ஆதரவு எம்எல்ஏவான தங்க தமிழ்ச்செல்வன் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். தற்போது இன்று காலையிலேயே திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ ஏகே போஸ் அவரை சந்திப்பதற்காக இல்லத்திற்கு சென்றிருப்பதாக அண்மை தகவல்களையும் காட்சிகளையும் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை தினகரன் இல்லத்தருகே இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், தற்போது திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ தினகரனை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். மேலும் வேறு யாரெல்லாம் அங்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது? அதே போல தற்போது அந்த 28 எம்எல்ஏக்களாக இருக்கிறார்கள் தினகரனை சந்தித்து ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள். அடுத்தபடியாக உசிலம்பட்டி மற்றும் மேலூர் சட்டமன்ற உறுப்பினர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. இவர்கள் வருகை எப்பொழுது இன்னும் சில நிமிடங்களில் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கணேஷ், நேற்றைய தினமானது இரு தரப்பிலும், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை, முதலமைச்சராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்களை 8 மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நேரடியாக சந்தித்தார்கள். அதன் பிறகாக அவர் மாலையில் சந்தித்தார். காலையிலிருந்தே டிடிவி தினகரன் அவரது இல்லத்தில் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து வந்தார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயராஜ சத்யானந்தும் அந்த இதில் இருந்தார். இன்றும் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் வருவார்கள் என்று தங்க தமிழ்ச்செல்வன் நம்மளுக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது அந்த தகவலை தெரிவித்திருந்தார். அந்த எண்ணிக்கையானது இன்று 50 சட்டமன்ற உறுப்பினர்கள் வருவார்கள். நேற்று ஒரு 27 மற்றும் இன்று 50 சட்டமன்ற உறுப்பினர்கள் வருவார்கள் என்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் இன்று ஏகே போஸ் முதல் ஆளாக இன்றைய தினம் அவரை சந்திக்க வந்திருக்கிறார். இதன் அடுத்தபடியாக மேலூர் மற்றும் முசிலம்பட்டி ஆகிய சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்னும் சிறிது நேரத்தில் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்புகளை பொறுத்தவரையில ஏகே போஸ் ஏதாவது செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்திருக்கிறாரா? வேறு அவரோடு வந்திருக்கும் வேறு யாராவது செய்தியாளர்கள் மத்தியில் கருத்துக்கள் எதையாவது பகிர்ந்திருக்கிறார்களா? இல்ல, அவர் நேரடியாக டிடிவி தினகரன் இல்லத்திற்கு சென்று விட்டார். அவரை தொடர்பு கொள்வதற்கு முன்பாகவே விரைந்து உள்ளே சென்று விட்டார். அவர் வெளியே வந்த பிறகு அந்த சந்திப்பு குறித்து நாம் முழு விவரையும் கேட்டு அறியலாம். ஏனென்றால் நேற்றைய தினமே சொல்லி இருக்கிறார்கள் டிடிவி தினகரன் தரப்பில் அவரை சந்தித்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே நாம் கேட்ட பொழுது ஆட்சிக்கு எந்த ஒரு குந்தகமோ எந்த ஒரு பாதிப்போ விளைவிக்காத வகையில் தான் எங்கள் சந்திப்பு இருக்கிறது. கட்சியின் வளர்ச்சிக்காகத்தான் இந்த சந்திப்பானது இருக்கிறது. அது மட்டுமல்ல, எங்களது பொதுச் செயலாளர் சிறையில் இருக்கிறார். துணை பொதுச் செயலாளர் தான் அனைத்து அதிகாரங்களையும் பெற்றிருக்கிறார். ஆகவே 45 நாட்கள் சிறையில் இருந்த பிறகு அவர் வந்திருக்கிறார். அவரை சந்திப்பதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களது ஆதரவை தெரிவிப்பதற்காகத்தான் வந்திருக்கிறோம் என்று அந்த தகவலை நம்மிடம் தொடர்ச்சியாக அவர்கள் சொல்லி வருகிறார்கள். ஆகையால் இன்றைய தினமும் மேலும் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் டிடிவி தினகரனை சந்திப்பார்கள் என்பது உறுதியாக இருக்கிறது. இன்றைய தினம் முதல் நபராக ஏகே போஸ் வந்திருக்கிறார். 50 எம்எல்ஏக்கள் வரையில் இன்றைய தினம் தினகரனை வந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று தங்க தமிழ்ச்செல்வன் ஏற்கனவே கூறியிருந்தார். அதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றி அங்கு இருப்பவர்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள்? கட்சி வட்டாரங்களில் என்ன பேசப்படுகிறது? அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரை அவர்கள் அனைவருமே 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருந்து பேரவையில் பெரும்பான்மையை நிரூபித்தார்கள். அந்த எம்எல்ஏக்கள் தற்போது வரை எடப்பாடி பழனிசாமிக்கு ஆட்சிக்கு உறுதுணையாக இருப்போம் என்று தெரிவித்திருந்தாலும் தொடர்ச்சியாக தலைமைக்கும், அதாவது முதலமைச்சருக்கும் டிடிவி தினகரனுக்கும் இடையேயான அந்த அந்த பிளவானது உருவாகி இருக்கிறது. இது எந்த விதத்திலும் ஆட்சிக்கு பாதிக்க கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார் டிடிவி தினகரன். ஆகையால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை தங்களது ஆதரவை தெரிவிப்பதற்காக மட்டுமாகவே இங்கே தனது சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகிறார்கள் என்பது டிடிவி தினகரன் தரப்பின் ஒரு முக்கிய பேச்சாக இருக்கிறது. சற்று முன்பாக தினகரனின் ஆதரவாளரான தங்க தமிழ்ச்செல்வன் பல்வேறு விஷயங்கள் பற்றி செய்தியாளர்கள் மத்தியில் பேசியிருந்தார். அவர் பேசிய விஷயங்களின் சாராம்சத்தை பதிய முடியுமா? நிச்சயமாக. அதாவது தொடர்ச்சியாக எங்களது
பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சசிகலா அவர்கள் தற்போது சிறையில் இருக்கிறார். அவருக்கு அடுத்தபடியாக முழு பொறுப்பையும் கவனிக்கக்கூடிய அதிகாரம் படைத்த நபராக டிடிவி தினகரன் துணை பொதுச் செயலாளர் இருக்கிறார். அவரை சந்திப்பதில் எந்த ஒரு தயக்கமோ எந்த ஒரு இதுவும் எந்த ஒரு சங்கடமும் இருக்க தேவையில்லை. துணை பொதுச் செயலாளரை சந்திப்பது கட்சியின் வழக்கமாக நடைமுறை ஒன்று. அதன்படிதான் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களது சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து வருவதாக கூறியிருந்தார். எங்களது சட்டமன்ற எங்களது துணை பொதுச் செயலாளர் நினைத்திருந்தால் அன்றே ஆட்சியை கவிழ்த்திருக்கலாம். ஆனால் அப்படி எதுவும் அவர் செய்யவில்லை. ஏனென்று கேட்டிருந்தால் எங்களை பொறுத்தவரை அஇஅதிமுக ஜெயலலிதா அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த ஆட்சியானது அடுத்த 4 வருடங்கள் தொடர வேண்டும். அதற்கு பின்பாகவும் தேர்தலை சந்தித்து அந்த ஆட்சி தொடர வேண்டும் என்ற நோக்கமும் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த ஆட்சிக்கு ஆதரவை அளித்து வருகிறோம் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வரும் நாடுகள், அதாவது இன்றைய தினமானது சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் வருவார்கள் என்ற கேள்விக்கு அவர் தெளிவான ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார். நேற்று 27 சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்தித்திருக்கிறார்கள். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் சந்தித்திருக்கிறார். ஆகையால் அடுத்தபடியாக இன்றைய தினமானது 50 சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களது துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை சந்திப்பார் என்று தங்கத்தமிழ் செல்வன் நம்மளுக்கு அந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். ஒரு சுமாராக ஒரு 10 மணி அளவில் அந்த நாம் சொன்ன உசிலம்பட்டி மேலூர் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று தினகரனை இன்னும் சற்று நேரத்தில் சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கணேஷ்.